அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ இன்று கண்ணீரோடு வைத்த வேண்டுதலை நாளைய விடியலில் உனக்கு நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ தினம்தோறும் என்னிடம் வந்து மனக்குறைகளை கொட்டிச் செல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ கண்ணீரோடு வைத்த வேண்டுதல் இன்று நிறைவேறப் போகின்றேன். உன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறத்தான் வந்துள்ளேன். உன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் மனதில் வைத்துக்கொள். நீ படும் கஷ்டம் எல்லாம் வாழ்வில் உன்னை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுவதற்கு என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே. உன் மனக்கவலையை நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடன் உன் தாயானவள் இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் எதிர்நோக்கி நீ பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தை, நீ முன்னேறி செல்லும் வேளையில் சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் தடுமாறி விடுகின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி அவமானங்களையும் துயரங்களையும் நீ வடித்த கண்ணீருக்கும் அர்த்தமில்லாமல் நிறைவேறும் வேளையில் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம். அதற்காக உனக்கு நான் கூறும் அறிவுரை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது போல எல்லா நிகழ்வுகளும் உன் தாயானவள் என்னால் தான் நிகழ்த்தப்படும். உன் நேர்மையான சுயநலமற்ற பிரார்த்தனைகள் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். இதன் மூலம் பல அற்புதங்களை உன் தாயானவள் என் மூலம் நிகழ்த்துகின்றேன். என் தங்கமே, உனக்கு நான் அனைத்து நல்ல விஷயங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை தேடி பழகு வருபவர்களை எப்பேற்பட்டவர்கள் என்று உன் தாயானவள் நானே தீர்மானிக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என் வாழ்வில் மட்டுமே இத்தனை சோதனைகள் என்று எப்பொழுது இந்த சோதனைகளில் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இது உன் கேள்விக்கான நிரந்தர பதில்தான். இதனை கேள். உன் வாழ்க்கையில் உனக்கு தைரியம் என்பதையெல்லாம் சோதனையை நான் அடுத்த சோதனையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். நான் எந்த சோதனை வந்தாலும் உன்னோடு இருப்பேன் என் தங்கமே. அதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக வெளியே கொண்டு வரப் போகின்றேன். நீ படும் அவமானங்களை எல்லாம் உனக்கே வெகுமதியாக மாறும். கலங்காமல் இரு. என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. இந்த வாழ்க்கையில் எப்போதுமே எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே எனக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை, கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள ஆளில்லையே. உண்மையாக இருக்கின்ற எனக்கு தான் அதிகமான சோதனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு கொண்டு என் முன்னால் கண்ணீர் வடித்து கொண்டு நிற்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ எப்பொழுதுமே என்னை வணங்கும் பொழுது இந்த தாயானவளிடம் வேண்டுதல் வைப்பதோடு மட்டுமல்லாமல், அம்மா, உன்னை நான் காண வேண்டும், உன்னை கண்டுவிட்டாலே என் மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் குறைந்துவிடும் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என் தங்கமே. சோதனையில் இருக்கின்ற என் குழந்தைக்கு நான் சோதனையிலிருந்து விடுவித்து விடுவேன். தேவை என்று என்னிடம் வந்து கேட்ட என் குழந்தைக்கு உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். என் குழந்தையின் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேற்றுவதற்காக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நிச்சயமாக வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு என்னிடம் பதில் தேடிக் கொண்டிருக்கின்றாய். நான் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு
நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு என்னிடம் பதில் தேடிக்கொண்டு இருக்கின்றாய். உன் தாயானவள் என்னை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் என்று நினைத்திருக்கும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று தருவது, உனக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பது இந்த தாயானவள் என் பொறுப்பல்லவா? என் தங்க பிள்ளையே, உன் கண்ணீர்கான காலம் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது. உன் அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்று நீ மனதார ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாக போகின்றது. என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. என் பிள்ளை, நீ நினைத்த லட்சியத்தை அடைய போகின்றாய். நீ ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்றுதானே என் குழந்தை நீ மனதார நினைத்து அந்த முடிவில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றாய். என் தங்கமே, அப்படி என்றால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணத்தை நான் புரிந்து கொண்டுதான் வைத்திருக்கின்றேன். உன்னை ஒரு நாளும் நான் கைவிடக்கூடாது என்றுதான் நினைக்கின்றேன். இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே கண்ணோட்டத்தில்தான் பார்க்கின்றேன். யாருக்கும் அதிகமாகவும் யாருக்கும் குறைவாகவும் நான் ஒருபொழுதும் கொடுப்பது கிடையாது. வசதி படைத்தவள், வசதி இல்லாதவள் என்றெல்லாம் உன் தாயானவள் நான் பார்ப்பதும் கிடையாது. இதுவெல்லாம் மனிதர்களிடம் இருக்கின்ற வேறுபாடுகளே தவிர உங்களுக்கு என்றும் கிடையாது. என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த காலம்தான் சென்று கொண்டே இருக்கின்றது. என் வாழ்க்கை மட்டும் எனக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கவில்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? என் குழந்தையை சிந்தித்து கொண்டிருந்தாய். நீ இப்பொழுது எல்லாம் என்னிடம் சொல்ல ஆரம்பித்து விட்டாய். என் தங்க பிள்ளையே, நீ மனதில் நினைப்பதை நீ எனக்கு என்னோடு வந்து சொல்லிவிடு. உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே நீ சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு துணையாக இருந்து விடுவேன். உன்னை எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். உன் அம்மா எப்பொழுதும் உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இனிமேல் அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் உன் வாழ்க்கையில் நடத்தியே தீருவேன். யாராலும் இனிமேல் உன்னை தடுக்கவே முடியாது. உனக்கு யாரெல்லாம் இடைஞ்சல்கள் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் காலம் முழுவதும் இப்படியேதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களின் முன்னால் அவர்களே வாயடைத்து போகப் போகின்றார்கள். என் தங்கமே, நிச்சயமாக எல்லோரும் அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நீ அது அறியாத சமயத்தில்தான் இத்தனை நாட்களும் நடந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு நடக்கின்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்கு கூட இந்த தாயானவள் நானே காரணம் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த வேதனைகளுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகின்றது. உனக்கு நல்லதொரு வழியினை காண்பிக்கின்றேன். இனிமேல் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு யாருக்கும் எந்த தீமைகளையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவிகளை செய்து, பொய்யின்றி நீயே அந்த ரூபத்தில்தான் அம்மா வந்து உதவி செய்கின்றாள் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி நடந்து கொள். அதுதான் உன் தாயானவள் எனக்கு நீ செய்கின்ற கடனாக நான் எண்ணிக்கொள்வேன். நம் தாயானவள் நமக்கு நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும். உண்மையும் நேர்மையும் கொண்ட என் குழந்தை எப்பொழுதும் ஏமாற்றத்தை தழுவாமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நல்லதே கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.